கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் சொல்கிறார். ஆமென். யூ ஆர் சூசன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏசப்பாவை நான் மட்டும்தான் ஏற்றிருக்கேன், இந்த சூழ்நிலை மாறுமா இல்லை இது தொடருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ என்னை தேடி வரல, நான் தான் உன்னை தேடி வந்தேன், நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது ராஜான்னு சொல்லி. தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னா ஆடு மேய்த்துட்டு இருந்தார். ஆடு மேய்த்திருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் தேர்ந்தெடுத்தார். அந்த தாவீதோட குடும்பத்திலே தாவீது ரொம்ப சின்ன பையன், எதுக்குமே உதவாத தாவீதை ஆடு மேய்க்க தான் அனுப்புனாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை தான் ராஜாவாய் தேர்ந்தெடுத்தார், அந்த தேசத்தை ஆளும்படி. இன்றைக்கும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார் உங்கள் குடும்பத்திலேருந்து. நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமே எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், உன்னை ராஜாவை நான் மாற்றுவேன், ராணியாக மாற்றுவேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன், நீ அநேக காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. மோசையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது மோசே சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியாது, மந்தனா உள்ளவன். கர்த்தர் மோசையை கொண்டு எவ்வளோ அற்புதங்கள் செய்தார் நம்மளுக்கே தெரியும். உங்களை கொண்டு செய்வார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்கள் அவர் தேர்ந்தெடுக்கல, அவர் உங்களை தேர்ந்தெடுத்து நடக்கிறார். பயப்படாமல் கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யுங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.